இது செங்கல் கடை வச்சிருக்கோம். ஒரு 3 வருஷமாக கடை வச்சுருக்கோம். இந்த ரோடு என்பது ரொம்ப மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துது. தூசி, அதனால் ஆஸ்மா, ஈசி ப்ராப்ளம்லாம் வரும். நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த சாலை வசதி என்பது ஏற்படுத்தப்படுது. இதில் எங்கள் வியாபாரமும் பாதிக்குது. ஏன்னா ரோடு ஸ்டாப்பிங் அதிகமாக இருக்கனால வண்டி போக முடியாதனால தொழிலும் பாதிக்குது. ரெண்டாவது, இந்த ரோடு ஏற்கனவே டென்டல் விட்டாங்க, போடுவோம்னு சொல்லி விட்டாங்க. ஆனால் இப்போது தற்காலிகம் மழை பெஞ்சதுனால எப்படி இந்த பள்ளத்துக்கு இருந்து போச்சு தவிர இது எப்போ ரிப்பேர் பண்ணுவாங்க, எப்போ சரி பண்ணுவாங்க, நீ வரக்கூடிய காலம் மழை காலம். மழை காலத்துக்கு முன்னிட்டு எப்போ செய்ய போகிறாங்க என்பதை இது தெளிவுபடுத்தினாதான் இது நல்லாயிருக்கும். இது விரைவில் சீர்படுத்திட்டாங்கன்னா இந்த தொழில் வந்து ஒரு ஈர்ச்சி அடையும், பாதிக்கலாம்னு நடக்கும். உங்கள் பேர் ஐயா? இதே மெயின் ரோட்டில் தான் என் வீடு. 3 வருஷமாக இந்த ரோடு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. 3 வருஷமாக இந்த பேட்ச் ஒர்க்கு தான் போட்டுன்னு இருக்கிறாங்களா கண்டை. இது வரைக்கும் இந்த ரோடே போடல. இது நாங்கள் இப்போ வந்து பட்டம்தேரிலே ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் பண்ணோம், மறியல் பண்ணோம். எம்எல்ஏ வந்தார், வந்து பண்ணுறேன்னு சொன்னார். ஒரே வாரத்தில் பண்ணி கொடுக்க சொல்கிறேன், 10 நாளில் பண்ணி கொடுக்குறேன். 2வது வாட்டி ஒரு மாதம் கேப் விட்டு அதுக்கப்புறம் இங்கே மேலூர் வள்ளூர் இடையில் உள்ள நடுவில் வந்து நாங்கள் பண்ணோம். பட்டம்தேரில் பண்ணதுக்கு எல்லா கிராமத்துலேருந்தும் வந்து பண்ணாங்க. பண்ணதுக்கு வந்து நான் போடுறேன் அப்படின்னு எம்எல்ஏ இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் கவுன்சிலர் இவங்கன்னு எல்லாம் வந்தாங்க. போடுறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் போடல. போடுறாங்க, துண்டு துண்டாக அவ்வளோ ஜல்லி போடுறாங்க. இதே கங்காயம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் பாருங்கள் சார், இது வந்து பள்ளம், எவ்வளோ பள்ளம். இந்த லாரிக்காரங்கெல்லாம் பஸ்ஸையும் பட்டினியுமா நைட்டில் ஓட்டின்னு போகிறாங்க. நைட்டில் நின்றுடுறாங்க, தூங்கிடுறாங்க. போலீஸ்கார் வந்து ஏன் தூங்குற, எழுந்துரு அப்படின்னு சொல்லி அவங்க அமுச்சு விட்டுறாங்க. அவ்வளோதான். இதுக்கு ஒரு வழியே இல்லை. ரோடுன்னா கொஞ்சம் காலத்துலேயே போட்டுடலாம் யாராக இருந்தாலும். இவ்வளோ நாள் லேட் பண்ணுறாங்க. 3 வருஷமாக 2 கிலோமீட்டர் ரோடு இது வரைக்கும் போடவே முடியல. அவ்வளோதான் சார். இப்போ இவ்வளோ டஸ்ட்டு, இந்த டஸ்ட்டில் தான் டெய்லி ட்ராவல் பண்ணுறீங்களா? ஆமாம் சார். நான் காலையிலேருந்து இதனாலேயே வீட்டை விட்டு வெளியே வரல. இதே சாப்பாடெலாம் உரம் மண். எங்கள் வீட்டை வந்து பாருங்கள், இதே மெயின் ரோட்டில் தான் இருக்குது. சாப்பாடெலாம் உரம் மண், தண்ணியில் மண், எல்லாத்தையும் மண் தான் சார் சாப்பிட்றோம் நாங்கள். இது வரைக்கும் இதே மெயின் ரோட்டில் தான் இருக்கோம்.